ரைட், படிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜிம்னோஸ்பம்கள். சரியா? ஜிம்னோஸ்பம்கள்ன்றது டெரிடோஃபைட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ். சரியா? அப்ப டெரிடோஃபைட்ல வரும்போது என்ன ஒரு புதுசா ஒரு கேரக்டர் பார்த்தோம். டெரிடோஃபைட்ல ஸ்போரோஃபைட் டாமினண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாஸ்குலார் பண்டல் எங்க ஆரம்பிச்சுன்னா டெரிடோஃபைட். அப்ப ஜிம்னோஸ்பம்கள்ல அந்த வாஸ்குலார் பண்டல் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த கேரக்டர் அப்படியே வரும். சரிங்களா? அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஜிம்னோஸ்பம்கள்ல வரும். ரைட்டா? இப்ப டெரிடோஃபைட்டுக்கு எவால்யூஷன்ல டெரிடோஃபைட்டுக்கு அடுத்தபடியா உருவானது எதுன்னா ஜிம்னோஸ்பம்கள் தான். சரியா? ஜிம்னோஸ்பம்னா என்ன அர்த்தம்? பூக்கும் தாவரமா? பூவா தாவரமா? நேக்கடு சீடட் பிளான்ட்ஸ், திறந்த விதை தாவரங்கள். ஜிம்னோ அப்படின்னா நேக்கடு அப்படின்னு அர்த்தம், திறந்தது அப்படின்னு அர்த்தம். ஸ்பாம்னா விதைனா அப்படின்னா என்ன திறந்தது? திறந்த விதையா? விதை திறந்திருக்குமா? சூளுரை இல்ல, சொல்லு. சூளுரை ஓவியூல் மட்டும்தான் இருக்கும். ஓவியூல் தான் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சீடா மாறும். இதானே? சூல் கருவுறுதலுக்கு பிறகு விதையாக மாறும். ஓவரி கன்வெர்டட் இன்டு ஃப்ரூட், சூர்பை கனியாக மாறும். அப்ப சூல் மட்டும்தான் இருக்கும், மேல சூர்பை இருக்காது. தட்ஸ் ஆல். ஓவரி அதாவது கவரிங் இருக்கு இல்லையா, ஓவரி மூடிட்டு இருக்கு இல்லையா, அது இருக்காது. அது திறந்து இருக்கும். உள்ளக்கிற சீடு மட்டும்தான் இருக்கும். அதை சுத்தி ஓவரின்னு ஒரு இது இருக்காது. அதாம்மா இது. சரிங்களா? ஆஞ்சியோஸ்பம்க்கு அப்படியே ஆப்போசிட். ஜிம்னோனா நேக்கடு அப்படின்னு அர்த்தம், திறந்தது. அப்ப சூர்பை ஓப்பனா இருக்கும். இட் மீன்ஸ் ஓவரி ஓப்பனா இருக்கும். அதுல ஓவியூல் தான் ஆஃப்டர் சீடா மாறுது இல்ல, சீடு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜிம்னோஸ்பம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட், பார்க்கலாமா? சரி. ஜிம்னோஸ்பம்ஸ் தான் இங்க இருக்குது. நேக்டு ஸ்பெர்மா மீன்ஸ் சீட்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் இன் which the ovules are not enclosed by any ovary wall. சூர்பை சுவர் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. சூர்பையே மூடி இருக்காதுன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. அப்ப இங்க என்ன அர்த்தம்? ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட். அப்ப ஓவியூல் தான் சீடா மாறுது. அப்ப சீடுக்கு மேல எந்த விதமான ஓவரி வாலும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஓவரி வால்ன்றது என்னவா மாறும் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்? சூர்பை சுவர்ன்றது என்னவா மாறும்? ஃப்ரூட். எஸ், ஃப்ரூட் வாலா மாறும், கனி சுவராக மாறும். சூர்பை சுவர். இன்னும் அப்படி பாக்குற நீ? ஏமா ஊர்ல ஆப்பிள் ஏதோ ஒரு ஃப்ரூட் இப்படித்தாம்மா வரும். மாம்பழம் இருக்காதா? ஆப்பிள் இந்த மாதிரி தங்குது உங்க ஊர்ல. சோ ஏதோ ஒரு ஃப்ரூட் விடுமா, ஃப்ரூட். இது என்னது? இது சீடு. இது என்னது? சீடு. ரைட்டா? இது என்னது? பெரிகார்ப்ல என்ன? பெரிகார்ப்ன்றது எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் பெரிகார்ப். இது வந்து எபிகார்ப், இது மீசோகார்ப். புரியுதா? இது மூணும் தான் என்னது? பெரிகார்ப்னு சொல்றோம். தட் இஸ் தி ஃப்ரூட் வால். இவங்க என்ன சொல்றாங்க? ஓவியூல் தான் நமக்கு சீடா மாறுது. அப்ப ஓவியூல் ஆர் நாட் என்க்ளோஸ்டு பை எனி ஓவரி வால். அப்ப இது மூணுமே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது இல்லைன்னா என்னதான் இருக்கு? அவ்வளவுதான்பா. அதான்பா ஜிம்னோஸ்பம். சிம்பிளா சொல்லலாம், அதான் ஜிம்னோஸ்பம். ஓகேவா? ரைட். and remain exposed both before and after fertilization. அதாவது கருவுறுதலுக்கு முன்னாடியும் சரி, கருவுறுதலுக்கு பின்னாடியும். பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன்ல பார்த்தாலும் ஓப்பன்ல தான் இருக்கு, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்ல பார்த்தாலும் ஓப்பனா தான் இருக்கும். சரிங்களா? இது முக்கியமானது. பிஃபோரும் ஆஃப்டரும் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நேக்கடாவே ஓப்பனாகவே ஜிம்னோஸ்பம்கள் இருக்கும். the seeds that develop post fertilization are not covered. சார், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் என்ன? கருவுறுதலுக்கு பின்னாடி, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், தட் இஸ் பாலினேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும்.
அதாவது மகரந்த சேர்க்கை ஒன்று நடக்கும். பாலினேஷன் நடந்தா தான் அங்க என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்க முடியும். ஃபெர்டிலைசேஷன் நடந்தா என்ன கிடைக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடந்தா என்ன கிடைக்கும்? சைகோட் கிடைக்கும். சைகோட் என்ன ஃபார்ம் பண்ணும்? எம்பிரியோவை ஃபார்ம் பண்ணும். இதான ரூலு, ரைட்டா? அந்த எம்பிரியோவுக்கு மேலதான் நமக்கு என்ன இருக்கும்? ஜென்ரலா சீடுன்றது எம்பிரியோவை உள்ள கொண்டு இருக்கும். அதான படிச்சிருக்கோம். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the seeds that develop post fertilization, அதாவது ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா டெவலப் ஆகுது இல்ல சீடு, எங்க இருந்து வந்தது? ஓவியூல் தான் சீடா மாறுச்சு இல்லையா? ஆர் நாட் கவர்டு. அப்படி போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலுக்கு பின்னாடி உருவான விதையும் மேல எதையும் மூடி காணப்படாது அப்படின்றதான் ஜிம்னோஸ்பம். சரியா? சரியா? சீடு வந்து மேல எந்த விதமான ஒரு கவரிங்காலும் மூடப்பட்டிருக்காது. சீடு இல்ல, சீடுக்கு மேல இருக்கிற அந்த ஓவரி வால் இருக்காது, ஃப்ரூட் வால் இருக்காது அப்படின்னு தான் அர்த்தம். Gymnosperms include medium sized trees or tall trees and shrubs. அப்ப மூணு அதாவது ஜிம்னோஸ்பம்கள்ல மீடியம் சைஸ் ட்ரீஸ்னா ஓரளவுக்கு இவ்வளவு ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோ. டால் ட்ரீஸ் செக்கோயா, ரொம்ப செக்கோயா ஜைஜாண்டியான்னு ஒரு பிளான்ட் இருக்கு, ரொம்ப உயரமா வளரக்கூடிய ஜிம்னோஸ்பமும் இருக்கு. சாதாரண மரங்கள் மாதிரியும் ஜிம்னோஸ்பம்கள் இருக்கு. சரியா? அப்ப மீடியம் சைஸ் ட்ரீயும் இருக்கு, அதாவது நார்மலான மரம் மாதிரியான அமைப்பும், ஷர்ப் புதர் செடி மாதிரியான ஸ்ட்ரக்சரும் ஜிம்னோஸ்பம்கள்ல இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஒன் ஆஃப் த ஜிம்னோஸ்பம்ஸ், the giant redwood, that is sequoia, is one of the tallest tree species. ஜிம்னோஸ்பம்கள்ல மிகவும் உயரமான ஜிம்னோஸ்பம் தாவரம் அப்படின்னா எதுதான்? செக்கோயா, செக்கோயா ஜைஜாண்டியா, செக்கோயா செம்பரவைரன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. நமக்கு ஜீனஸ் நேம் மட்டும் முக்கியம். செக்கோயா இருக்கிறதுலயே மிகவும் உயரமான ஜிம்னோஸ்பம் செக்கோயா, ரெட்வுட். சரியா? ரெட்வுட்ல வரும். The roots are generally taproot. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டெரிடோஃபைட்ல என்ன ரூட் பாத்தீங்க? சாதாரணமா ரூட்னு மட்டும்தான் அங்க சொல்லியிருப்போம். அங்க போய் டேப் ரூட்டா இருக்கா, ஃபைப்ரஸ் ரூட் இருக்கான்னு பார்த்தது கிடையாது. அப்ப ஜிம்னோஸ்பம் வரும்பொழுதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கு? அட்வான்ஸ்டு டைப் டேப் ரூட் சிஸ்டம் இருக்கு. டேப் ரூட்னா எங்க இருந்து ஃபார்ம் ஆகணும்? டைகாட்லிடன்ல இருந்து ஃபார்ம் ஆகுமா? ஓ, டைகாட் பிளான்ட்ஸ்ல டேப் ரூட் இருக்கும். முளை குருத்துல இருந்து எப்படி வேர் வரும்? ரேடிக்கல்ல இருந்து டைரக்டா வர்றதுதான் டேப் ரூட். முளை வேரிலிருந்து நேரடியாக உருவாவது தமிழ் மீடியம். நீ என்ன சொன்ன? முளை குருத்துல இருந்து தண்டு தான் வரும். ஏன் மாத்தி சொல்ற? புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். அப்ப the root originated directly from radical. நேரடியா முளை வேரில் இருந்து உருவாகக்கூடிய வேர்கள் தான் ஆணி வேர்கள்னு சொல்றீங்க. சரிங்களா? சி, இந்த இடத்துல ஜிம்னோஸ்பம்கள்ல உங்களுக்கு என்ன இருக்கு? டேப் ரூட்ஸ் இருக்கு, உருவாகுது அப்படின்னு அர்த்தம். ரூட்ஸ் in some genera of fungal association in the form of mycorrhiza, example pinus. அப்ப பைனஸ் அப்படின்றது ஒரு ஜிம்னோஸ்பம் பிளான்ட். அந்த ஜிம்னோஸ்பம் பிளான்ட்ல அதோடைய ரூட்ல வேர்ல எந்த ஃபங்கை வாழுது? மைக்கோரைசா. மைக்கோரைசா அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வேர் பூஞ்சைன்னு சொல்லுவாங்களா ராஜா? பூஞ்சை வேரிகளா? உங்க ஓகே, உங்க ஸ்கூல் புக்ல. ரைட். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படிதான் வேர்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. பைனஸ்ல இந்த மாதிரி வேர்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ யூஸ்வலா நமக்கு வாட்டர் அப்சார்ப் பண்ணணும், தண்ணிய மண்ணுல இருந்து அப்சார்ப் பண்ணணும். என்ன வேணும்? நான் இன்னும் உள்ள போல, அனாட்டமியை போல, மார்பாலஜில சொல்லு. ரூட் ஹேர்ஸ் இருக்கு, வேர் தூவிகள் வேணும்டா ராஜா. வேர் தூவிகள் இருந்தாதான் மண்ணுல இருந்து தண்ணியும் மினரலையும் வேரே இருந்தா கூட வேர் ரூட் ஹேர்ஸ் இல்லைன்னா அதால வாட்டரை அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் பைனஸ்லயும் ரூட் மட்டும்தான் இருக்கும், ரூட் ஹேர்ஸ் இருக்காது. வேர் மட்டும்தான் இருக்கும், வேர் தூவி இருக்காது. அப்ப வேர் தூவிகள் இல்லைன்னா அதனால வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ண முடியுமா? முடியாது. சோ அதுக்காக இங்க என்ன வந்துருது? மைக்கோரைசா வருது. சரியா? இந்த மாதிரி வேர்களுக்கு மேல ஜஸ்ட் என்ன ஆகும்? அந்த ஃபங்கை சிம்பாயட்டிக் அசோசியேஷனா வந்து மேல இருக்கும். நமக்கு தெரியும் ஃபங்கைல பாடி என்னன்னு சொல்லுவோம்? த பாடி ஆஃப் ஃபங்கை மைசீலியம். பூஞ்சைகளின் உடலம் மைசீலியம் அப்படின்னு படிச்சிருக்கோமா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐஃபா. அந்த ஐஃபாக்கள் தான் எங்க இருக்கும்? அவங்க ரூட்டுக்கு மேல இந்த மாதிரி இருக்கும்.
அப்ப நம்ம ஏற்கனவே லைக்கன் ஒண்ணு படிச்சோம். லைக்கன்ல ஃபங்கை என்ன வேலை பார்த்துச்சு? நியூட்ரிஷனை ஃபுட்டுக்கு கொடுக்குது. ஆல்கே தான் ஃபுட் எடுத்து ஃபங்கை கொடுக்குதுமா. அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அதே இங்க அப்ளை பண்ணு. அப்ப இந்த ஃபங்கல் லைஃபா என்ன பண்ணும்? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி யாருக்கு கொடுக்கும்? பைனஸ் தாவர ரூட்டுக்கு கொடுக்கும். சரியா? அப்ப இந்த பைனஸ் தாவரம் இதுக்கு என்ன பண்ணும்? சுகரை கொடுக்கும், இருப்பிடத்தை கொடுக்கும், சாப்பாட்டை கொடுக்கும். ஏன்னா ஃபங்கையால என்ன பண்ண முடியாதுப்பா, போட்டோசிந்தசிஸ் செய்ய முடியாது, ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. அப்ப அது ஃபுட் வேணுமா இல்ல? அப்ப அது யாரு கொடுக்குறா? பைனஸோடைய ரூட் தரும். இதுக்கு பேர் தான் என்னது? சிம்பயாட்டிக் அசோசியேஷன், கூட்டுயிரி வாழ்க்கை. புரிஞ்சுச்சா? ரைட், அதான் இங்க ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப கொரலாய்டு ரூட்னா சைக்கஸ் பிளான்ட். கொரலாய்டு ரூட் எங்க படிச்சா? படிச்சோமா? இது வரைக்கும் பவழ வேர்கள் எங்க படிச்சீங்க? சைக்கஸ், சைக்கஸ்ல படிச்சோம். பைனஸ்னா மைகோரைசா, சைக்கஸ்னா கொரலாய்டு ரூட்ஸ். இதை மறக்கவே மறக்காதீங்க. ஜிம்னோஸ்பம்ல 2 டைப் ஆஃப் ஜிம்னோஸ்பம்ல இந்த மாதிரி சிம்பயாட்டிக் அசோசியேஷன் இருக்கும். சரிங்களா? ரைட். While in some others, இதோ குடுத்துட்டானே, small specialized roots called coralloid roots are associated with nitrogen fixing cyanobacteria. பழைய புக்ல N2 இருக்கா? இருக்கா? இங்கிலீஷ் மீடியம் எப்படி இருந்ததா? ரைட். அப்ப இது வந்து ஓகே, இது வந்து பைனஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது சைக்கஸ். சைக்கஸ்ன்றது நம்ம ஏரியாவில் இருக்குது. நீங்க உள்ள போறீங்கல்ல, மேல ஹாஸ்டல் போறீங்கல்ல, ஹாஸ்டல் போகும்போதே ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கும் பாரு, அதான் சைக்கஸ். ஐயோ, ஈச்ச மரம் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஈச்ச மரம்னா என்னன்னு கேட்பேன். அதே தான் கரெக்டா. பிரின்சிபல் ரூம் இருக்குல்ல, சரியா? ஸ்கூல் பிரின்சிபல் ரூம், கரஸ்பாண்டன்ட் ரூம்ல, அதுக்கு பக்கத்திலே பாருங்க சின்னதா ஈச்ச மரம் மாதிரி இருக்கும் இலை. ஒரு வாட்டி வந்தனா நான் காமிக்கிறேன். சரி சரி, கிள்ளிடாத, வேண்டாம் வேண்டாம், வம்பு கொண்டு வந்துடாத. அது பேரு தான் சைக்கஸ். சைக்கஸ், சரியா? சைக்கஸ்ல கொரலாய்டு ரூட்னு ஒண்ணு இருக்கும், பவழ வேர்கள்னு ஒண்ணு இருக்கும். யூஸ்வலா அந்த பவழ வேர் எப்படி வளரும் தெரியுமா? எல்லா ரூட்டும் பாசிட்டிவ்லி ஜியோகிராபிக், அதாவது புவி சார்பு அமைவுன்னு சொல்லுவாங்க. புவியை நோக்கி வளரக்கூடியது, பூமியை நோக்கி வளரும். பட் கொரலாய்டு ரூட் அப்படி வளராது. ஆப்போசிட்டா மேல் நோக்கி இப்படி வளரும், இந்த மாதிரி வளரும். ஆனா அப்ப சார் எல்லாம் இந்த கொரலாய்டு ரூட்ல மேல நோக்கி வளர்ந்துச்சா அந்த பிளான்ட் தண்ணி எப்படி கிடைக்கணும்? நார்மல் ரூட்ன்றது எப்பவும் போல இருக்கும். கொரலாய்டு ரூட் மட்டும் என்ன இருக்கும்? நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரும். ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இதுக்குள்ளதான் யார் இருக்கா? நைட்ரஜன் பிக்சிங் சைனோபாக்டீரியா ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கே. சரியா? நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய யார் யாரு? யார் யாரு? ரைசோக்கு எப்படி வேலை உண்டு? சைனோபாக்டீரியா பேர் சொல்லு. ப்ளூ கிரீன் ஆல்கே எக்ஸாம்பிள் சொல்லு. அவ்வளவுதான், அது 2 தாமா இங்க இருக்கும். நீ ரைசோபியம் பண்றது அது எங்க போயிடும்? லெகுமினஸ் குடும்பத்தோட தாவரத்தோட வேர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா. இது நான் இங்க கேட்டுக்கிறது சைனோ பாக்டீரியா. சயனோ, அது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? புரிஞ்சுச்சா? இப்ப 2 சிம்பயாட்டிக் அசோசியேஷனை பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரிதான். அப்ப அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனை இந்த சைனோ பாக்டீரியா நாஸ்டாக் அனபின் என்ன பண்ணும்? பிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பதிலா அது ஃபுட்டை கொடுத்துக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். இது புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் தமிழ் முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? ரைட். நாளைக்கு கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட், the stems are unbranched. அடுத்தது வரும். the stems are unbranched. example cycas. அதான் என்ன பண்றது? சைக்கஸ் உனக்கு காமிக்கிறேன்னா காமிக்கிறேன். இருக்கும் இந்த பிளான்ட் ஆன் இருக்குதா? சைக்கஸ்ன்றது ஒரு ஈச்ச மரம் மாதிரி தான் இருக்கும். அதை நான் காமிச்சிடுறேன். ஏன்னா இதுல
இது பேர் தான் சைக்கஸ். இது பேர் தான் சைக்கஸ். நீங்க போய் ஒன்னா பாரு. இன்னும் நீ என்லார்ஜ் பண்ணி பார்த்தனா இன்னும் பக்காவா இருக்கும். பார்த்து இதான் இருக்கும் சைக்கஸ். புரியுதா? இதான் சைக்கஸ். இதுல எங்கேயாவது பிரான்ச்சஸ் இருக்கா? இப்ப நம்ம பாக்குறது எதுக்காக பாக்குறோம்? அன்பிரான்ச்டு எக்ஸாம்பிள் சைக்கஸ். கிளைத்தல் அற்றது, கிளைகள் இல்லாதது யாரு? சைக்கஸ். அதுவே இவர் தான் பைனஸ். நிறைய பிரான்ச் இருக்கா? அதுக்கு தான் இந்த படம், வேற எதுக்காக இல்லை. ஓகே. அப்ப ஜிம்னோஸ்போமை பொறுத்த மட்டும் அன்பிரான்ச்டு, கிளைத்தல் அற்றதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? சைக்கஸ். பிரான்ச்சுக்கு எக்ஸாம்பிள். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ரைட். பாரு, பைனஸ் அண்ட் சென்ட்ரஸ். சென்ட்ரஸும் அதோட எக்ஸாம்பிளா வச்சுக்கோ. பைனஸ் அண்ட் சென்ட்ரஸ் எக்ஸாம்பிள். ஓகே. The leaves may be simple or compound. சிம்பிள் லீஃப்னா என்ன? ஒரே ஒரு லீஃப் ஒரு நோடுல வந்தா அதுக்கு பேர் சிம்பிள் லீஃப், எளிய இலை. ஒரு கணுல ஒரே ஒரு இலை பரப்பு இருந்தா எளிய இலை. இப்படி இருந்தா, இப்ப நீ சைக்கஸ்ல பார்த்தல, சைக்கஸ்ல இருக்கிறது காம்பவுண்ட் லீஃப் தான், நீட்டா. சரிங்களா? நீட்டா இந்த மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி இருக்கும். ரைட். இன் சைக்கஸ் பின்னட் லீவ்ஸ் பர்சிஸ்ட் ஃபார் a few years. பின்னட் லீவ்ஸ்னா என்ன? அதான் இங்க பாக்குறீங்க பாரு இந்த படத்துல. க்ளோஸ் பண்றா. இங்க பாருங்க, இந்த இலை இங்க இருக்குல்ல, நீங்க ஒன்னா இப்ப கூட பாத்துக்கோ. இந்த இலை இருக்குல்ல, அப்படியே சீக்கிரம்லாம் அப்படியே ட்ரை ஆயிடாது. 3 மாசம் 4 மாசம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும், பர்சிஸ்டாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இலை இருந்ததுக்கான அடையாளம் அப்படியே இருக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். சரிங்களா? அது சைக்கஸோடைய ஒரு கேரக்டர். இது வந்து பின்னட் லீவ்ஸ். பின்னட்னா சிறகு வடிவ அந்த கூட்டிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அர்த்தம். ரைட். The leaves gymnosperms are few years. The leaves in gymnosperms are well adapted to withstand extremes of temperature, humidity and wind. இது ரொம்ப முக்கியம். ஜிம்னோஸ்பர்மோடைய அந்த இலைகள் வந்து இதெல்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தாங்கக்கூடியதாக இருக்கும். ஜிம்னோஸ்பர்ம்கள் வந்து ஒரு ஜீரோபைட்டிக் பிளான்ட்ஸ், வறல் நில தாவரங்கள். அதுக்கு தண்ணி அதிகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அப்ப ஹீட்டை தாங்கக்கூடியது, டெம்பரேச்சரை வெப்பநிலையை தாங்கக்கூடியது. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் அதிகமா இருந்தா கூட இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? அதாவது கண்டிஷன். ஊட்டி கொடைக்கானல்லாம் கண்டிப்பா ஜிம்னோஸ்பர்ம்கள் நிறைய இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் விண்டு, காத்து அடிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இலைகள் எப்படி இருக்குன்னா, இதுல இன்னொன்னு படிப்போம். ஜிம்னோஸ்பர்ம்கள்லயே அந்த கூம்பு வடிவ தாவரங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல பார்த்தோன்னா நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கும். என்ன சொல்றது தமிழ்ல, ஊசி மாதிரியான இலைகள் இருக்கும். சரிங்களா? அப்ப அது காத்துக்கெல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இது வந்து கோனிஃபெர்ஸ். கோனிஃபெர்ஸ்னா கூம்பு வடிவ தாவரங்கள் சொல்லுவாங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் போடுவாங்க பாரு, அது ஜிம்னோஸ்பர்ம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது இட் லுக்ஸ் லைக் கோன் அப்படி இருக்கும். கோனிஃபெர்ஸ் the needle like leaves reduce the surface area. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இங்க கவனி, இது ஒரு லீஃப். இது ஒரு இலை. ஓகே. இப்படி ஒரு இலை இருக்கு. அது தவிர இந்த மாதிரி ஒரு இலை இருக்கு, குச்சி குச்சியா இருக்கு. சரியா? இப்ப எது இது சர்ஃபேஸ் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க? எது? நீடில் லைக் லீவ்ஸ். இட் மீன்ஸ் உங்களுக்கு இப்ப பாருங்க, இது ஒரு பிளான்ட்டோட லீஃப், இது ஒரு பிளான்ட்டோட லீஃப். இதுல எதுல டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் அதிகமா இருக்கும்? நீராவி போக்கின் மூலம் ஏற்படக்கூடிய இழப்பு எதுக்கு அதிகம்? குச்சி மாதிரி இருக்கிறதுக்கா? இதுதான் அதிகமான வாட்டரை லாஸ் பண்ணும். நான் என்ன சொன்னேன்? ஜிம்னோஸ்பர்ம்ன்றது ஒரு ஜீரோபைட்டிக்னு சொன்னேன். ஜீரோபைட்டிக்னா அங்க தண்ணி நிறைய இருக்குமா? கிடைக்காது இல்ல. அப்ப இந்த மாதிரி லீஃப் இருந்தா என்ன ஆகும்? கிடைக்கிற தண்ணி ஃபுல்லா எல்லாமே டிரான்ஸ்பிரேஷன் லாஸ்ல இழந்துச்சுன்னா, நீராவி போக்கு மூலம் போயிடுச்சுன்னா அந்த பிளான்ட்டால சர்வைவல் ஆக முடியாது. அதனால
நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கும். அது எது இருக்கு? அப்ப ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. இந்த மாதிரி ஏரியாவை குறைக்கிறதுக்காக இலெல்லாம் நீடில் மாறி சவுக்கு மரம் பார்த்துக்கிறியா? சவுக்கு மரம், கேஷரினா சவுக்கு, அது இலை எப்படி இருக்கும் பார்த்துக்கிறியா? குச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எங்க இருக்கும்? ஜிம்னோஸ்போம்கள்ல இருக்கும். ரைட்டா? கோனிஃபர் பிளான்ட்ல அந்த மாதிரி இருக்கும். எதுக்காகனா இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவை குறைச்சி வாட்டர் லாஸை கம்மி பண்றதுக்காக. Their thick cuticle and sunken stomata also help reduce water loss. இது ரொம்ப முக்கியம். ஜீரோஃபைட்டிக் அப்படின்னாவே முக்கியமான கேரக்டர் திக் கியூட்டிக்கல். சார் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் நீங்க யோசித்து பாரு. ஒரு பிளான்டோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது? கியூட்டிக்கலா? எந்த ஊர்ல படிச்சீங்க கியூட்டிக்கல்? ஏமா அவுட்டர் லேயர் என்ன? ஒரு பிளான்ட்டை கிராஸ் செக்ஷன் எடுக்கிறீங்க, வெட்டுனீங்கன்னா வெளிப்புற அடுக்கு யாரு? எபிடெர்மிஸ், புறத்தோல். இலையில இருக்கட்டும் தண்டுல இருக்கட்டும் எங்க இருந்தாலும் புறத்தோல் தானம்மா. ஐயோ, இதுக்கு பேர் எபிடெர்மிஸ் ராஜா. ஆமா, புறத்தோல், புறத்தோல். ரைட்டா? அப்ப யூசுவலா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும். லீஃப்ல பார்க்கும்போது ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் பேர் என்ன லேயர்? எபிடெர்மிஸ்க்கு மேல ஒரு லேயர் இருக்கும், கியூட்டிக்கல். அது பேர் தான் கியூட்டிக்கல். பேர் தான் அது கியூட்டிக்கல். ஸ்டெம்ல கியூட்டிக்கல் இருக்கலாம், ஆனா ரூட்ல கியூட்டிக்கல் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ சார். இங்க ஜென்ரலா எல்லா லீஃப்லயுமே எபிடெர்மிஸ்க்கு மேல, அதாவது புறத்தோலுக்கு மேல கியூட்டிக்கல் இருக்கும். கியூட்டிக்கல்ன்றது இட் லுக்ஸ் லைக் வேக்ஸ், ஒரு வேக்சி மெட்டீரியல், மெழுகு மாதிரியான ஒரு பொருள் தான் கியூட்டிக்கல். சரிங்களா? ஜென்ரலா இருக்கிறத விட ஜிம்னோஸ்போம்கள்ல எப்படி இருக்குமா? திக்கா இருக்கும். புரியுதா? தடிமனான கியூட்டிக்கல். ஏன்? வாட்டர் லாஸ குறைக்கிறது. கியூட்டிக்கல் ஏற்கனவே வாட்டரை கொஞ்சமா குறைக்கும், லாஸ் ஆகிறத. ஆனா தடிமனா இருந்ததுன்னா ரொம்ப குறைக்கும். ரைட்டா? ரைட். ஜென்ரலா லீஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா என்னது? இது ஸ்டொமேட்டா இருக்கும். ஸ்டொமேட்டா இலை துளைகள்ன்றது இருக்கும். இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைகாட் லீவ்ஸ், இருபத்திலை தாவர இலைகள்ல ஸ்டொமேட்டா எங்க இருக்கும் தெரியுமா? In dicot leaves, stomata are present in, or stomata are located in. சங்கனுக்கும் டைகாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. லீவ்ஸ்ல எந்த பக்கத்துல, மேலையா கீழையா? கீழே. நான் கேட்ட கொஸ்டின் நானே மறந்துட்டேன். ஸ்டொமேட்டா டைகாட் லீவ்ஸ்ல எந்த பக்கத்துல இருக்கும்? இலைத்திலை அடியில தாமா இருக்கும். மேல இருந்தா சீக்கிரமா வாட்டர் லாஸ் ஆயிடும். ஐயோ, இலையோடைய இது மேல அவுட்டர்னா இது உள்ள. ஐயோ எப்படி சொல்றது? அபாக்சியல், அடாக்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்ப்புறத்தை அபாக்சியல்னு சொல்லுவாங்க. கீழே தான் ஸ்டொமேட்டா இருக்கும். ஏன்னா மேல இருந்ததுன்னா ஈஸியா வாட்டர் லாஸ் ஆகும். அதுவும் டைகாட் லீவ்ஸ்ல லீஃப் எப்படி இருக்கும்? லேட்ரல் சைட்ல இருக்கும். அது தெரியும்ல? இங்க பாருங்க, ஒண்ணு நான் அத்தின் போனா நிறைய போவோம், அதனால பாக்க இப்படிதான் இருக்கும் எல்லாம். எஸ், இதான் லேட்ரல் சைடுன்னு அர்த்தம். ஓகேவா? லேட்ரல் சைடுல இருக்கும்போது அப்ப சன்லைட் மேல படுமா? அப்ப டைரக்டா சன்லைட் படும்போது மேல ஸ்டொமேட்டா இருந்தா அதிகமா தண்ணி வெளியே போயிடுமே. அதனால கீழே இருக்கும். மோஸ்ட்லி அடியில தான் இருக்கும், அபாக்சியல் சைடு தான் இருக்கும். இதுவே மோனோகாட் லீவ்ஸ்ல ஒரு விதத்துல தாவர இலைகள்ல ஸ்டொமேட்டா எங்க இருக்கும்? அதுல மேலே தான் இருக்கும், அதுல கீழே தான் இருக்கும். மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். மோனோகாட் லீவ்ஸ் இந்த மாதிரி லேட்டரல் சைட்லாம் இருக்காது, வெர்டிகலா இருக்கும். புல்லுலாம் பாரு இப்படிதான் வளரும். சரியா? சன்லைட்டை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி வளரும். அதுல ரெண்டு பக்கமும் ஸ்டொமேட்டா இருக்கும். ரைட்டா? ரைட்டு, நான் எங்கேயே போயிட்டேன், ஜஸ்ட் இங்க வாங்க. அப்ப ஜென்ரலா ஸ்டொமேட்டா மேலதான் இருக்கும். மேல மீன்ஸ் எபிடெர்மிஸ்லயே ஸ்டொமேட்டா இருக்கும். இது நீங்க ஜஸ்ட் அபாக்சியல் சைடு கூட வச்சுக்கோங்க. டைகாட்டா இருந்தா அபாக்சியல் வச்சுக்கோ. ஆனா
நம்ம ஜிம்னோஸ்போம்கள்ல ஸ்டொமேட்டா எங்க இருக்கும் தெரியுமா? சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸ்டொமேட்டா அப்படின்றது உள்ள இருக்கும், ரொம்ப ஆழத்துல இருக்கும். ஏன்னா டு அவாய்ட் டிரான்ஸ்பரேஷன் லாஸ், நீராவி போக்கின் மூலம் இழக்கக்கூடிய நீரை அவாய்ட் பண்றதுக்காக கொஞ்சம் உள்ள இருந்தா தண்ணி வெளியே போறது கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஜிம்னோஸ்போம்கள்ல தடிமனான கியூட்டிகள், திக்யூட்டிகள் அண்ட் சங்கன் ஸ்டொமேட்டா, உள்ள அமிழ்ந்த இலைத்துளை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீட் தேர்வு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுச்சா இது? எஸ். நெக்ஸ்ட்